السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر نريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அவருடைய கருணையால் அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாற்றுள்ள ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றி மார்க்கம் குறித்த செய்திகளை, சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்கிற அடிப்படையில் வாழ்க்கைக்கான எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம் என்கிற காரணத்தினால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் என்கிற ஒன்று அது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் அறிந்து அதை கடைபிடிப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் வியாபாரிகளாகத்தான் இருப்பார்கள். பெரும்பான்மை முஸ்லிமுடைய வாழ்க்கை முறை அல்லது அவருடைய வாழ்வாதார பின்னணி என்னவென்று கேட்டால் வியாபாரமாகத்தான் இருக்கும். அந்த வியாபாரத்தை நடத்துகின்ற நாம் வியாபாரம் குறித்து மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை, சட்டங்களை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை நாம் இந்த பாடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பாடங்களில் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய டீலிங்ஸ், நடைமுறைகள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் முதன்மையாக வருகின்ற ஒரு பாடம்தான் அல் புய்யூ, வியாபாரம் என்கிற தலைப்பு. கூடிய நூல்கள் அல்ல, ஹதீஸ் நூல்களிலும் இந்த பாடங்கள் நம்ம பார்க்கலாம். ஹதீஸ் நூல்களிலும் இந்த தலைப்பிடப்பட்ட பாடங்கள் இருக்கும். ஆனால் இதில் கூடிய நூல்களில் தனித்துவமாக அதனுடைய சட்டங்களை, வியாபாரம் என்றால் என்ன, அதற்குரிய நெறிமுறைகள் என்ன, வரைவிலக்கணங்கள் என்ன, அதே போன்று வியாபாரத்திற்குரிய நிபந்தனைகள் என்ன, எது வியாபாரத்தில் தடுக்கப்பட்டது என்பது போன்ற அத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாகிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை அனைவரும் கேட்க வேண்டிய, படிக்க வேண்டிய, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் நினைக்கிறோம் வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களாக. ஒன்று நம்ம நேரடியான ஒரு வியாபாரி அல்லது அந்த வியாபாரத்திலே இன்னொரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வாங்குகின்ற நபராக இருப்போம். அதுவும் இல்லாவிட்டால் எப்பாவது சில பொருட்களை நினைச்சணும் வாங்க வேண்டிய தேவையாவது நமக்கு இருக்கும். இது இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒன்று அன்றாடம் நாம் நினைச்சணும். ஏனென்றால் வியாபாரம் என்பது நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் ஒரு பகுதி. எப்படி இபாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதுபோலதான் வியாபாரம். அந்த காரணத்தினால வியாபாரம் குறித்து மார்க்கம் சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது நம் மீது தலையான ஒரு கடமை. அப்படி இல்லாவிட்டால் அந்த வியாபாரத்தின் மூலமாக நாம் இன்மையில் லாபத்தை சம்பாதித்தாலும் மறுமையில் பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்க இருக்கிறோம். எப்போ நமக்கு வியாபாரத்தை குறித்த சட்டத்திட்டங்களை அறியாமல் நம் வியாபாரம் செய்கிற போது உலகத்துல லாபம் சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா உலகத்துல என்ன செய்யணும், வியாபாரியா இருக்கிறவருக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமர்த்தியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன வேணும்? சாமர்த்தியம். சாமர்த்தியமா இருந்தா அவர் என்ன செய்யாரு, பெரிய வியாபாரம் ஆயிடலாம். ஆனா அந்த சாமர்த்தியத்தை கொண்டு மறுமையை வெற்றி பெற முடியுமா? பெற முடியாது. இப்ப மறுமை வெற்றிக்காகத்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற எல்லா செயல்களும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் மறுமை வெற்றிக்காக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஹலாலை ஹராமை பேணிக் கொண்டிருப்பது அதுவும் மறுமை வெற்றிக்காக. வியாபாரம் செய்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அதுவுமே நம்ம எதற்காக வேண்டி என்று சொன்னால் மறுமைக்காக வேண்டி. சரி, மறுமைக்காக வேண்டி தானே.
நாங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கிறோம். என்ன ஷார்ட்கட் தெரியுமா? சம்பாதிக்கிறது ஹலால ஹராமெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் சம்பாதிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது மறுமைக்க வேண்டி என்ன செய்வோம்? இந்த பக்கமா பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கேட்கிறீங்களா, கொடுக்குறோம். அப்புறம் என்னது, சதக்கா வேணும் கேட்கிறீங்களா, இந்த கொடுக்குறோம். எல்லாம் என்னது, எல்லாம் மறுமைக்க வேண்டி. நீங்க சம்பாதி எப்படி? அது ஹலாலா ஹராமா? அது இல்லாம நீங்க இப்படி கொடுக்கிற தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு மறுமை பெற்று தருமா என்று கேட்டால் நிச்சயமா பெற்று தரார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாலைவனத்தில் நினைக்கிறான், பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தலையெல்லாம் பரட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. புழுதி படித்த தலையோடு அடுக்கடைந்த கால்களோடு அவன் நினைக்கிறான், நின்று கொண்டு அல்லாஹ்வை நோக்கி கைகளை உயர்த்தி கொண்டு நினைக்கிறான். பாலைவனத்துடைய வெப்பம் தாழாமல், அங்கே அவனுக்கு நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நினைக்கிறான், கைகளை உயர்த்தி இருக்கிற மீதி அவன் பிரார்த்திக்கிறான். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மத்அமுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ குதிய பிஹராம். அவனுடைய உணவு ஹராம், அவன் உண்ட உணவு ஹராம், அவன் பருகிய நீர் ஹராம், அவன் உடுத்திருக்கிற ஆடை ஹராம், அவன் தன்னை ஹராமின் மூலமா வளர்த்திருக்கிறான். அவனுடைய உடலை அவன் எப்படி வளர்த்திருக்கிறான்? ஹராம சாப்பிட்டு குளித்திருக்கிறான். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இருக்கிற போது அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எங்கிருந்து பதில் சொல்வார்? என்ன சொல்றாங்க? அவருடைய துவா அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும் என்பதை என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நாம எப்படி வருமானம் ஈட்டினாலும் பரவாயில்ல, தர்மம் செய்யலாம், தர்மம் செய்து தப்பித்து விடலாம் என்றால் நிச்சயமா அது முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தூய்மையான செல்வத்திலிருந்து செய்கின்ற தர்மம் அல்லாத வேறு ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்ல தய்யிப. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருடி மோசடி செய்து பிறரை ஏமாற்றி சம்பாதித்த அந்த சம்பாதித்தை நாம் நினைக்கலாம், தர்மம் செய்யலாம், அதன் மூலம் நம்முடைய பாவத்தை கழுகலாம். சமூகத்துல சில மக்களுக்கு சிந்தனை இருக்கு, இது மாதிரி அறியாமையின் காரணமாக இது போன்ற சிந்தனைகள். என்ன சிந்தனை? 40-50 வயசு வரைக்கும் என்ன செய்வோம்? எப்படி வேணாலும் சம்பாதிப்போம், என்ன வேணாலும் செய்வோம். கடைசியில என்ன செஞ்சிடணும்? ஒரு ஹஜ்ஜன்னு பண்ணிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் என்னது? வைட் அண்ட் வைட். அவரு பேர் என்ன சமூகத்துல? ஹாஜியார். இப்படி பேரு ஒரு வேடிக்கை இருக்கு. ஹாஜி யாரு? யாரு? அதான் கேள்வி. எங்க பேரோடய வச்சுட்டாரு, யாரு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா எல்லா பாவமும் கழுதப்பட்டுச்சு. நீங்க ஹஜ்ஜுக்கு போன பணம் எங்க இருந்து வந்தது? நீங்க இத்தனை நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த செல்வத்தை கொண்டு நீங்க நடத்தி கொண்டிருந்தீங்க? இதெல்லாம் எல்லாம் கேட்காம விட்டுருவாங்க. இதெல்லாம் எல்லாம் கணக்கு பார்க்காம நீங்க ஹஜ் செஞ்சுட்டீங்க, உம்ரா செஞ்சுட்டீங்க, ஒரு சில பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் செஞ்சுட்டீங்க, நாங்க உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் செய்யணும். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது, அது எந்த வழியில் செலவழிக்கிறோம்? இது நாளை மறுமையில் ஒரு கேள்வி கூட இல்லையா? ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார். எதுவரையிலும் 4 விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்லாதவரை என்று சொல்லிட்டு அதுல ஒன்று, அவனுடைய சம்பாத்தியம், நீ எங்கிருந்து சம்பாதித்தாய், அது எந்த வழியில் செலவழித்தாய். சம்பாத்தியம் ஹலாலா இருக்க வேண்டும், செலவினமும் ஹலாலா இருக்க வேண்டும். ஹலாலா சம்பாதிச்சு ஹராமா செலவிட்டால் அவன் நஷ்டவாளி மறுமையில். ஹராமா சம்பாதிச்சு ஹலாலா செலவழிக்கிற அப்பவும் அதே நஷ்டம் தான். 2 ஒன்றுதான். என்ன? ஹராமான சம்பாதித்து ஹலாலான செலவினங்கள் அதை பரிசுத்தப்படுத்தவே படித்தாரு. நல்லா விளைவிக்கிறோம். ஹராமா சம்பாதிச்சுட்டு அதை எடுத்து நம்ம என்ன செய்யுது? திருடி தர்மம் செய்யுது. அப்படி நம்ம செஞ்சுட்டா அந்த காசு ஒன்றும் புனிதமாகாது, அந்த சம்பாதியம் ஒன்றும் ஹலாலானதாக ஆகவே ஆகாது. அப்ப இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற வியாபாரம்
அது ஹலாலானதா இருக்கிறதா ஹராமானதா இருக்கிறதா என்பதை மிக மிக அதிகமான அக்கறையோடு அதை தெளிவான முறையில் விளங்கி, அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு சொன்னா அதுல நாம ஈட்டக்கூடிய சம்பாதியம் ஹலாலா ஹராமா என்பதை அறிந்து கொள்வதற்கு அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும், அந்த வியாபாரத்தில் ஈடுபடும். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க, அதுல இஸ்லாமிய வியாபாரத்துடைய நெறிமுறைகளை பேண மாட்டாங்க, சட்டத்திட்டங்களை பேண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. செஞ்சுட்டு கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆலிம் சாட்ட ஒரு சத்துவா கேட்பாங்க, இது எப்படி சரிங்களா அப்படின்னு. சரியில்லை அப்படின்னு சொன்னா, இல்ல இவ்வளவு காலம் நான் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்பதான் அவர் சொல்லுவார் ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு காலம் நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்ப என்ன பண்றது, இப்ப என்ன பண்றதுன்றதுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இவரு என்ன செய்யறாரு, இவர்கிட்ட சொன்னா அது சாத்தியமில்லாத விஷயத்தை தான் அவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும், நீங்க இவ்வளவு காலம் சம்பாதிச்சீங்க, அந்த சம்பாதியம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வாங்க. வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன் அந்த வட்டி தொழில் அவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அது ஹராம் தானே. அதுல பெருக்கிக் கொண்ட செல்வம், பெற்றுக்கொண்ட செல்வம் எல்லாமே அவனுக்கு ஹராம். மொத்தத்தை விட்டு தான் அவன் செய்யணும், தௌபா தேடணும். அது முடியுமா? நீங்க கட்டி வச்சிருக்கிற வீடை வித்துருங்க, அப்படி நீங்க ஹராமின் மூலமா இந்த லாட்டரி மூலமா தான் நான் சம்பாதிச்சு வீடு கட்டினேன், என்ன செய்யணும், அந்த வீடை அது ஹராம், கொடுத்துட்டு போ முடியுமா? இவ்வளவு சிரமமான விஷயம். அப்ப அதற்கு என்ன செய்யணும், முதல்ல வியாபாரம் செய்வதற்கு முன்பாக சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்க. இப்ப சட்டத்தை தெரிஞ்சுட்டு வியாபாரம் செஞ்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இது போன்ற ஹராமில் நாம் அகப்பட மாட்டோம். வியாபாரம் என்பது இஸ்லாமிய ஷரியாவில் அல் அஹ்து வல் இத்தா, கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், இதுதான் வியாபாரம். ஒன்றை கொடுக்கிறோம், ஒன்று வாங்குறோம். இதற்கு தான் இஸ்லாமிய ஷரியாவில் என்ன பேரு, பையம், வியாபாரம் என்று பேரு. பை என்றால் விற்பது, விற்பது வாங்குவது ரெண்டுமே உள்ளடக்கி. அந்த ஒரு நிலைக்கு ஒரு பொருள் வர வேண்டும் என்று சொன்னால் அதுல ரெண்டு பகுதி இருக்கிறது. இதன் அடிப்படையில இஸ்லாமிய ஷரியாவில் வியாபாரத்திற்கென்று மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு, ஒரு வரையறை வைத்திருக்கிறது. ஒருவர் தன்னுடைய செல்வத்தை, அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வத்தை சேர்ந்து பகரமாக கொடுக்கிறது. எதுக்காண்டி, எந்த ஒரு பொருளை அவர் பெற்றுக் கொள்கிறாரோ அதற்கு பகரமாக. அது என்ன செய்யக்கூடாது, வட்டியா இல்லாமல் கடனாக இல்லாமல் இருக்கும். அதான் என்னது, கொடுக்கல் வாங்கல் என்கிற அடிப்படையில் வியாபாரம் என்பது. வியாபாரம் இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வஹல்லல்லாஹு பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டியும் வியாபாரமும் ஒன்று கிடையாது. வட்டி என்று சொன்னால் பொருளை, பணத்தை கொடுத்து பணத்தை பெறுவது. பணத்தை கொடுக்கிறோம், பணத்தை வாங்குறோம். பணத்துக்கு கூடுதலா பணம் விட்டால் அது பேர் என்னது, அது வட்டி. அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் வட்டியும் வியாபாரத்தை பிரித்தறியாமல் என்ன செய்றாங்க, வட்டியை பெற்றுக்கொண்டு வியாபாரம் என்ற பெயரை சுட்டிக் கொண்டிருக்கிறார். யூதர்கள் சொன்னாங்க, இன்னமல் பேஅ மிஸ்ல ரிபா அப்படின்னு சொன்னாங்க. வியாபாரம் வட்டி மாறித்தான் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அது வட்டிக்கான ஆதாரமா எடுத்துக்கொண்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ரெண்டு ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற. வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், ரெண்டு வேற வேற. இவங்க என்ன செய்யறாங்க, வியாபாரம் என்கிற பேர்ல வட்டியில் ஈடுபடுறாங்க. அதற்குரிய இனங்கள் எல்லாம் சொல்லி கட்டுற அறிமுகத்திற்காக வேண்டி சொல்றாரு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, அவர்கிட்ட முதலீடு கொடுக்குறாரு. இவருடைய பார்த்து எவ்வளவு கொடுக்குறாரு, 50,000, 1 லட்சம், 10 லட்சம் ஏதாவது கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் என்ன செய்வாரு, மாசம் மாசம் எனக்கு 10,000 லாபம் தந்துருக்கு. எப்படி தரணும், மாசம் மாசம் 10,000 லாபம் தரணும், மாசம் மாசம் 20,000 லாபம் தந்துருக்கணும். இவர் கொடுத்தாருல 10 லட்சம் ரூபா, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வெளியில மார்க்கெட்ல போனா என்ன வட்டி கிடைக்குமோ அந்த வட்டி தொகையை தான் இவர் என்ன செய்யறாரு, ரவுண்ட் பண்ணி ஃபிகர் ஆக்கி அந்த வியாபார இடத்துல என்ன செய்யறாரு, எனக்கு நீங்க மாசம் மாசம் தர வேண்டிய தொகைன்னு சொல்றாரு. அவரும் வாங்கி அதை சம்பாதிச்சிடறாரு. இப்படி ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு சமூகத்துல. இது பேர் வியாபாரம் அல்ல, இது பேர் வட்டி. நீங்க முதலீடு கொடுப்பதாக இருந்தால் அது கூடும். ஆனா அதற்குரிய நிபந்தனை என்ன,
வியாபாரம் என்ன வியாபாரம் செய்கிறதோ அந்த வியாபாரத்துல சதவீதத்தின் அடிப்படையில் தான் இருவருக்குமான லாபத்தையும் நஷ்டத்தையும் தீர்மானிக்கும். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் போட்டு வியாபாரம் செய்யறாரு. அந்த 10 லட்சம் ரூபாய் வியாபாரத்துல நான் என்ன செய்யறேன், முதலீடு தேவை இருக்கிற அடிப்படையில் அவர் இடத்துல என்ன செய்யறேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். அப்ப அவருக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டு இருக்கிறவருக்கு 100% அந்த வியாபாரம் உரிமையானது. இப்ப நான் என்ன செய்யறேன், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இப்ப அவர் என்ன செய்யறாரு, எனக்கு அந்த வியாபாரத்துல 30%, 40%, 50% கூட என்ன செய்யலாம், லாபம் நஷ்டம் என்கிற அடிப்படையில் பார்ட்னர் அப்படின்னு சேர்ந்துக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், இந்த வியாபாரத்தில் நஷ்டம் உண்டானால் 15 லட்சம் ரூபாய் மொத்த முதலீடு ஆயிடுச்சு, அதுல லாபம் உண்டாயிடுச்சு. எவ்வளவு லாபம், ஒரு வருஷத்துல அல்லது ஒரு மாசத்துல இருக்கிறது ஒரு 1 லட்சம் ரூபாய் லாபம், 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது. இப்ப இந்த லாபத்தை நம்ம பங்கிடும் போது எந்த அடிப்படையில் பங்கிடணும், வியாபார ஒப்பந்தத்தின் போது இருவருக்கு மத்தியிலான பர்சன்டேஜ் எவ்வளவு பேசியிருக்கிறோமோ அதன் அடிப்படையில். அவருக்கு 50%, இவருக்கு 50%, அப்ப என்ன செய்யணும், 2 லட்சம் ரூபாய் அப்படியே 50-50 எடுத்துக்க வேண்டியதான். இல்ல அவருக்கு 60 இவருக்கு 40 அல்லது அவருக்கு 70 இவருக்கு 30 அப்படின்னா அந்த அடிப்படையில தான் அதை பங்கிட்டு எடுத்துக்கணும். சரி, இது லாபம் வந்தா நஷ்டம் வந்தா அதே கணக்கு அடிச்சனும், நஷ்டம் வந்தால் இவர்கள் இழக்க வேண்டும். எப்படி லாபம் வந்தால் அதுல பெறுறோமோ அதே கணக்கின் அடிப்படையில் நஷ்டம் வந்தால் அதுல பெறுவதற்கு இருவரும் சம்மதித்திருக்க வேண்டும். அதான் வியாபாரத்தோட நிபந்தனை. இப்ப இதெல்லாம் என்ன செய்யறதுல பேண்டது கிடையாது. நான் கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன செஞ்சிடணும், மாசம் மாசம் வட்டிக்காரனுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். எப்படி ஹலாலான வியாபாரம் தான். இதற்கு பேர் தான் இஸ்லாமிய ஷரியாவில் வட்டி. இவங்க என்ன செய்யறாங்க, நான் முதலீடு பண்ணி இருக்கிறேன், வேற பேர் வைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அவங்க என்ன செய்வாங்க, வட்டியை உண்பார்கள், அதுக்கு என்ன செய்வாங்க, வேற பேர் வச்சுப்பாங்க. வட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வேற பேர். இப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்துல அப்படிதான் இருக்கும். வட்டின்ற பேர் என்ன செய்யறது கிடையாது, அது தூங்கியாச்சு, அகராதியில எடுத்தாச்சு. இப்ப வேற என்ன பேரு, ஊக்கத்தொகை, இன்ட்ரெஸ்ட். பேங்க்ல போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ்ல வட்டி என்பதற்கு இன்ட்ரெஸ்ட் வார்த்தை கிடையாது, அதுக்கு வேற வார்த்தை. சரிங்களா, உஸ்ரி அப்படின்வாங்க. அந்த வட்டியை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க மாத்திட்டாங்க. என்ன பேராக்கு, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் என்ன அர்த்தம், தமிழ் சொல்றாங்க ஊக்கத்தொகை, ஊக்கப்படுத்துதல். அதான் இன்ட்ரெஸ்ட். அப்ப பேர் மாத்திட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம், இப்ப வாங்கலாம். சரிங்களா, இதுல இன்னொரு சில பேர் வட்டிக்கு வேற வியாக்கியானம் வச்சிருப்பாங்க. ஒருத்தட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட வாங்குறது தான் வட்டி, பேங்க்ல வாங்கினா அது வட்டி இல்லை, அது வேற கணக்கு. அப்படி என்ன செய்வாங்க, அந்த வட்டியை ஹலால் ஆக்குறதுக்கு இவங்க வேற. அதை ஏன்னா அவன் வட்டியும் தரலையே, அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தர்றான், அல்லது டிரான்சாக்சன் ஃபீ அப்படின்னு தர்றான் இல்லையா, பண்ட பரிவர்த்தனை செய்வதற்கான தொகை அப்படின்னு வாங்குறான் இல்லையா, அதெல்லாம் ஹலால் அப்படின்னு நினைச்சாங்க. வட்டியை ஹலால் ஆக்குவதற்கான பல வழிகளை மக்கள் நினைச்சாங்க, வியாபாரத்தின் பெயரால் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இது போன்ற சோதனை இருந்து ஃபித்னால இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்ப நாம் நினைச்சணும், வட்டி என்றால் என்ன, வியாபாரம் என்றால் என்ன என்பதை இஸ்லாமிய ஷரியா சொல்லுகின்ற வரைவிலக்கணத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் அடிப்படை. இந்த வியாபாரம் என்பது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஆகுமான ஒன்று ஆக்கி இருக்கிறான். அதுதான் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வியாபாரம் செய்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்வதற்கு ஊக்குவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தபாயா ரஜுலானி ஃபகுல்லு வாஹித் மின்ஹுமா பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா வகானா ஜமியன். இரண்டு வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடிய 2 நபர்கள், அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு இடத்தில் ஒரே அவையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க வியாபாரம் பேசி பிரியாத வரைக்கும் அந்த வாங்குகிற விற்கிற பொருளில் இருவருக்கும் என்ன இருக்கு, தேர்வு உரிமை இருக்கிறது, சாய்ஸ் இருக்கு. அதை எடுக்கிறதா, கொடுக்கிறதா, வாங்குறதா, விற்கிறதா அப்படின்ற அந்த தேர்வு உரிமை இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதன் அடிப்படையில இஸ்லாமிய ஷரியாவில் வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. யாரும் வியாபாரம் செய்யற கட்டாயம் இல்லை. அதனால என்ன செய்யக்கூடாது, இனிமே வேலைக்கு போகக்கூடாது, நானும் வியாபாரம் பண்ணணும் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாபாரம் என்பது ஒரு துறை, பொருளீட்டுவதற்கான துறைகளில் ஒன்று வியாபாரம். பணி செய்யறது அது ஒரு துறை தான். வேலை செய்யறது, வேலை செய்யறவங்க யாரும் இல்ல, வியாபாரி இல்ல. வியாபாரி வேற,
வேலை செய்யற தொழிலாளி வேற. இப்ப தொழிலாளியா இருக்கிறது என்பது அது ஒவ்வொருவருக்கு சாத்தியமானது என்று சொன்னால் அது அவர் செய்யலாம். வியாபாரம் என்பது அது ஒரு பொருளீட்டல் முறை என்று சொன்னால் தொழில் செய்வது என்பது ஒரு பொருளீட்டல் முறை. ஆகுமான முறையில் இருந்தால் எந்தாவினது கூடும். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நினைச்சது மனிதர்கள் இன்னொருவரோடு தொடர்புடையவர்களா இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அவங்கள்ட்ட நம்ம எதையுமே பெறாம கொடுக்காம வாங்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை முறை நமக்கு சாத்தியமற்றது என்கிற காரணத்தினால் இஸ்லாமிய ஷரியாவில் இந்த வியாபாரம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆகமானதாக்கி தரப்பட்டிருக்கிறது. அப்ப அதை என்ன செய்யறோம், அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை நாம பெறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறையாகத்தான் இந்த வியாபாரம் இருந்து கொண்டிருக்கு. இந்த வியாபாரத்துடைய மிக முக்கியமான தூண்கள் அர்கானுல் பை என்று சொல்லுவாங்க. பிரதானமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா அது 3 விஷயங்கள். ஆக்கீது, மஹ்பூத் அலைஹி, சீகா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அரபியில. ஆக்கீது என்று சொன்னால் ஒப்பந்ததாரர், உடன்படிக்கையாளர். இந்த உடன்படிக்கையாளர்கள் என்பது 2 பேரு. யார் 2 பேரு? வாங்குறவரு, விற்கிறவர். இவங்க 2 பேர் தான் இது வியாபாரத்துடைய உடன்படிக்கையாளர்கள். இந்த 2 பேர் இல்லாம வியாபாரம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி மஹ்பூத் அலைஹி, விற்கப்படுகிற பொருள், எதை விற்கிறோம் அப்படின்றது இல்லாம வியாபாரம் இல்லை. மூன்றாவதாக வசீகத் அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரத்திற்கான நம்முடைய ஒப்பந்தத்திற்கு சொல் அல்லது செயல், அது என்ன அப்படின்றது. இதை பொறுத்தவரையிலும் 2 வகையா இருக்கு. ஒன்று சொல் ரீதியான ஒப்பந்தம், 2வது செயல் ரீதியானது. இதை வித்துட்டேன், உங்களுக்கு இதை விட நான் தந்துட்டேன் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னது, அந்த வியாபாரத்திற்கான சீகாது எப்படி அந்த ஒப்பந்தம் போடணும் அப்படின்றது. அல்லது ஒருவர் என்ன செய்யறாரு, பணத்தை கொடுக்கிறாரு, இது தாங்கன்றத அவர் என்ன செய்யறாரு, செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில் 2 பேருக்கு பதில் கொடுக்கல் வாங்க நிறைவேறிச்சுன்னா என்ன ஆயிடுச்சுங்க, வியாபாரம் நிறைவேறிவிட்டது. இதான் வியாபாரத்திற்குரிய இந்த 3 அடிப்படைகள். இந்த 3 அடிப்படை இல்லாமல் என்ன கிடையாது, வியாபாரம் கிடையாது. அடுத்ததாக வியாபாரத்தில் என்னது, சாட்சியத்தை ஏற்படுத்துது. வியாபாரத்துல சாட்சி ஏற்படுத்து அப்படின்னு சொன்னா நம்ம வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்திற்கு என்ன செய்யறோம், நமக்கு இன்னொருத்தருக்கு பதிலா வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்துல நாம் என்ன கொடுக்குறோம் என்ன வாங்குறதுக்கு பதிலா பகரமா ஒருத்தர் என்ன செய்யுது, சாட்சியாக்குறது. இதை இஸ்லாமிய ஷரியா முஸ்தஹப்பான விரும்பத்தக்க ஒரு விஷயமா பார்க்கிறோம். கட்டாயமா வியாபாரத்துல சாட்சி இருப்பது என்பது கட்டாயமா அப்படின்னா கட்டாயம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷீது இதா தபாயஅது, நீங்க வியாபாரம் செய்தால் உங்களுக்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ராவுடைய 282வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வியாபாரம் செய்தீர்களானால் அந்த இடத்துல என்ன செய்ய, சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை இது கட்டாயம் என்கிற கருத்தில் அல்ல, அனுமதி, விரும்பத்தக்கது என்கிற அடிப்படையில். அதற்கு காரணம் என்ன சொன்னா இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களில் ஒரு சிலரை பற்றி நம்பிக்கை கொண்டிருப்பார்களே, அதாவது இவங்க நம்பிக்கைக்குரியவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுங்க, யாரிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமானிதத்தை அவர் நிறைவேற்றும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றா, ஒப்பந்தத்தை பத்தி பேசல. முதல் வசனத்துல சாட்சியத்தை பத்தி பேசல. முதல் வசனத்துல எல்லாம் சாட்சியத்தை பத்தி பேசினா இந்த வசனத்துல சாட்சியத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ சாட்சி இல்லாமல் கூட என்ன நடக்கும், வியாபாரம் நடக்கும். இதற்கு இன்னொரு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். எல்லா வியாபாரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சாட்சிகளை வைக்கிறார். சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள், ஆனா எல்லா வியாபாரத்திற்கும் அவங்க சில சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளல. சாட்சிகள் ஏற்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. அது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபாரி தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். உதாரணமா ஒரு நபர் இருக்கிறார், வியாபாரி, அவரிடத்துல ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருளை வாங்க போனா அவர் என்ன செய்வாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு வேற என்ன சொல்லுவார், அந்த மாதிரியான ஆளு. அப்ப நம்ம நினைச்சலாம் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது ஆகுமானது, அது நமக்கு சேஃப்டி கூட. அப்படி இல்லாமல் இருந்தாலும் நினைச்சோம் சாட்சி இல்லாமலும் வியாபாரம் செல்லும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ஒரு கிராமவாசி இடத்துல ஒரு
குதிரையை வாங்குறாங்க. குதிரையை வாங்கிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரிடத்தில் சொன்னாங்க, விலை பேசிட்டாங்க ரெண்டு பேருமே, என்ன ஃபாலோ பண்ணி என் கூட வா, இதற்கான தொகையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. வர்ற வழி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை வர சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. அந்த நபருக்குரிய பணத்தை கொடுக்கணுன்ற அடிப்பில் அந்த கிராமவாசி என்ன செய்யறாரு, கொஞ்சம் லேட்டா வர்றாரு. அவரு வரும்போது அந்த குதிரையோட குதிரையோட வரதை பார்த்துட்டு என்ன செய்றாங்க, மக்கள் என்ன செய்றாங்க, அவர்கிட்ட வியாபாரம் பேச போறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே வியாபாரம் பேசி முடிச்சுட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். பணத்தை கொடுக்க வேண்டியதான் பாக்கி. அப்ப மக்கள் என்ன செய்றாங்க, இதை வாங்க போகும்போது அவங்கள்ட்ட சரி கூடுதல் விலை கட்டா கொடுக்கலாமே அப்படின்னு அடிப்படையில இந்த வியாபாரத்தோட நெறிமுறை அவங்களுக்கு தெரியாது. ஒரு பொருளுக்கு வியாபாரம் பேசியாச்சு. உதாரணமா நான் என்னுடைய இந்த செல்போனை விற்கிறேன் சரிங்களா அப்படின்னு நான் சொன்ன உடனே இங்க என்ன செய்யறாங்க, யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன விலை பேசுறீங்க எவ்வளவு அப்படின்னு அவர் ரேட்டு சொல்றேன், அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரி கொடுத்துடுறேங்க, நீங்க வச்சுக்கீங்க, நான் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வீட்டுல இருந்து போய் காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. அவரு காசு எடுத்துட்டு வர போயிருக்கிறாரு, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னொருத்தர் வராரு, நீங்க செல்லு விற்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், விற்கிறீங்களா? ஆமா. சரி நான் எவ்வளவு தரேன் அப்படின்னு. அவரு தந்ததை விட ஒரு 50 ரூபா 100 ரூபா 1000 கூட தராருன்றதுக்கு அந்த பொருளை விற்க முடியுமான்னு கேட்ட விற்க கூடாது. இஸ்லாம் எல்லா இடத்திலும் எதை சொல்லுது உங்களுக்கு, எத்திக்ஸ் அப்படின்னா நேர்மை நீதி. இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கத்தை சொல்லுகிற மார்க்கம். அப்ப அந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம எல்லா இடத்திலும் பின்பற்றணும். நான் அவருக்கு விட்டாச்சு, 1000 ரூபாய் கம்மியா இருந்தாலும் எங்களுக்குள்ள வியாபாரம் நடந்துருச்சு, இன்னொருத்தருக்கு கூடுதலா தர்றதுக்காக அந்த பொருளை நான் அவருக்கு விற்க கூடாது. இது அந்த கிராமவாசிக்கு தெரியாத காரணம் அவர் என்ன செய்யறாரு, இப்படி நடந்து கொள்ளும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நான் ஆல்ரெடி விட்ட வாய் கிடப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இது போன்ற இடத்துல என்ன செய்றாங்க, சாட்சியை உண்டால ரசூலுல்லாஹி ஏற்படுத்தல அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்வு நடக்கிறது என்பது நமக்கு ஒரு சான்று. இது போன்று சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது கட்டாயமல்ல என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சஹாபாக்கள் செய்த வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க சில சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்பதும் இதற்கான இன்னொரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு வந்து ஒரு தொடர் வகுப்பு. அடுத்த அமர்வில் வந்து நிச்சயம் வியாபாரத்துல வந்து நம்ம தேர்வுரிமை அது என்ன என்பதை பற்றியும், அதற்கு பிறகு வியாபாரத்துடைய நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றியும், தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்ம நினைக்கிறோம் இதனுடைய தொடராக நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பிற்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை சகோதரர்களும் இந்த வியாபார சட்டங்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய வியாபாரம், நாம செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்கணும், ஹராமானதா இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக வேண்டி நிச்சயம் நீங்க தொடர்ந்து இந்த வகுப்பில் நீங்க கலந்து கொள்ளணும். மாதந்தோறும் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 ஞாயிற்றுக்கிழமையில இந்த வகுப்பு நமக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் வைத்து நடைபெறும். அப்ப இந்த வகுப்பில கலந்து கொண்டு இந்த பாடங்களை நல்ல முறையில் செய்வடித்துக் கொண்டு நம்முடைய வியாபாரங்களை இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில், மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டு அல்லாஹுடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெறுவோம். நாம் செய்கிற வியாபாரம் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி, அதிலே மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களை பேணிக்கொண்டு அந்த வியாபாரங்களை செய்வோம். அப்போதுதான் நம்முடைய சம்பாதியம் ஹலாலமாகும். ஹலால் ஹராம் என்பது லேசான காரியமா நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு அதை ஹலால் ஆக்குறதுக்கான வழி இருக்கு என்று நாம் எண்ணி விடக்கூடாது. அப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் கேலி செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய நிலையிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மறுமை அஞ்சிக் கொண்டு நம்முடைய வியாபாரங்களை ஹலாலான முறையில் நேர்மையான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி நம்முடைய வியாபாரங்களை பேணி நடக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்குவானா என்கிற பிரார்த்தனையோடு நிறுவுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.